புத்தக பிரியர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நந்திபுரத்து நாயகனின் 39ஆம் பகுதி தொடர்கிறது. எழுதியவர் டி.கே. ரவீந்திரன் அவர்கள். வாசிப்பவர் எம். வேதநாயகி. இப்போ வாங்க 39ஆம் பகுதியில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சரிங்களா? இதுக்கு அடுத்த தொடர்ச்சி நான் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதுக்காக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 39ஆம் பகுதியில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நந்தினியின் மரணம். நந்திவர்மனே நேரில் வந்தது போல் இருந்தது உதயச்சந்திரனுக்கு. கபாலி தேவரின் வருகை. ஆஜானுபாகுவாய் வந்து நின்ற, சிரம் தாழ்த்தி வணங்கி நின்றவரை ஆறத் தழுவி வரவேற்றான் உதயச்சந்திரன். சொல்லுங்கள் தேவரே, எப்படி இருக்கிறார் நம் மன்னர்? மிக மிக நன்றாக இருக்கிறார். போருக்கு முன்னால் இருந்த மாமன்னரை இப்போது என்னால் காண முடிகிறது. அனைத்தும் தங்களின் கருணை. அவரின்றி நாமேது தேவரே? அதனால் இதில் என் பணி ஏதும் இல்லை. உண்மை. சரி, வேறு ஏதாவது தகவல்கள்? ஆம் பிரபோ, நம் தஞ்சை இளவரசி நந்தினி தேவியார் யாராலோ கொல்லப்பட்டு விட்டார். என்ன, நந்தினி மரணமடைந்தாளா? ஆம் பிரபோ, காஞ்சியிலிருந்து தஞ்சைக்கு திரும்பும் வழியில் முகம் தெரியாத சிலர் அவரை தாக்கி கொன்றதாக உடன் சென்றவர்கள் கூறுகின்றனர். அடடா, இறுதியில் அவள் நிலை இப்படியா ஆக வேண்டும்? முத்திரையர் எப்படி இருக்கிறார்? சோர்ந்து போயுள்ளார். மகள் இறந்ததால் என்பதால் அல்ல, அவளை கொன்றவர் யார் என அறியாததால். சரி விடுங்கள், உண்மை வெளிவராமல் போகாது. மன்னர் ஏதாவது கூறினாரா? ஆம், பாகூரிலிருந்து வரும் படை குழுக்களாக புறப்பட்டு இவ்வழி வருமாம். அவர்களை இங்கே அழைத்து கொள்ள வேண்டுமாம். ஓ, சோமயாஜி ஆச்சாரியார் சொல்லை நிறைவேற்ற துவங்கி விட்டாரா? ஆம் பிரபு, படைகள் இன்னும் 5 நாட்களில் இங்கே வந்துவிடும் என்று கூறச் சொன்னார். சரி, அதை பார்த்து கொள்ளலாம். வேறு ஏதாவது? ஆம், அது மிக முக்கியமானது. அராபிய புறவிகள் மல்லை துறைமுகத்தில் வந்து இறங்கி இருக்கின்றனவாம். சாளுக்கியனுக்கு ஐயம் ஏற்படாதவாறு நாம் அவற்றை வாங்கிவிட வேண்டும் என்கிறார் மாமன்னர். நல்லதாயிற்று, அதற்கு வழிவகுத்து தருகிறேன். நீர்தான் அதற்கு சரியானவர். சாளுக்கிய விக்ரமாதித்யன் தற்போது காஞ்சியில் இல்லை. எனவே கீர்த்திவர்மனையும் சித்திரமாயனையும் எளிதில் ஏமாற்றிவிடலாம். நாளை தேவையான பொன்னுடன் புறப்பட தயாராகுங்கள். அப்படியே மறுநாள் காலையில் கபாலி தேவர் புறப்பட தயாரானதும் உதயச்சந்திரன் மீண்டும் ஒரு முறை அவரை எச்சரித்தான். தேவரே, நன்றாக நினைவில் வைத்து கொள்ளும். நீர் வடபுலத்து மன்னர்களுக்கு குதிரைகளை வாங்கி தரும் தரகர், அதாவது புரவி வணிகர். தற்போது இந்த புரவிகளை நேராக வடபுலம் நோக்கி அழைத்து செல்கிறீர். சாளுக்கியன் சுங்கச்சாவடிகளில் எல்லாம் அவனது ஆட்களை நியமனம் செய்வதாக அறிகிறேன். சித்திரமாயனை பற்றி கவலைப்படாதே. அவனுக்கு ராஜயோகம் இனி நம்மை விட்டு போகாது என்ற நினைப்பு. அதனால் அவனோர் பொருட்டல்ல. மேலும் உம்மை அவன் பார்த்ததும் இல்லை. ஆனால் கீர்த்திவர்மன் அப்படிப்பட்டவனல்ல. அவனிடம் எச்சரிக்கை தேவை. இந்த பொற்கிளிகள் சுங்கத் காவலியிடம் கொடுத்து அவனிடம் சேர்க்கச் சொல். உன்னை நம்பி விடுவான். புறவிகளை தரம் பார்த்து வாங்க நான் உமக்கு சொல்ல வேண்டியதில்லை. பொருள் அதிகம் தேவைப்பட்டால் லிங்கச்செட்டி வணிகனிடம் சென்று பெற்றுக்கொள். எதிலும் மிக கவனம் தேவை. எச்சரிக்கையின்றி நடந்தால் சாளுக்கியர் விழித்துக் கொள்வர். பிறகு அங்கிருந்து நீர் மீள்வது கடினம். புரிகிறதா? புரிகிறது பிரபோ, நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இன்னும் 4 நாட்களில் புறவிகள் நமது பல்லவபுர காடுகளில் போய் சேரும். அங்கு அவை புறவி படைக்கேற்ப தயார் செய்யப்பட்டு நமது படைகளுடன் இணைக்கப்படும். வடபுலம் நோக்கி கொண்டு செல்வதாக பாசாங்கு காட்டி காடுகளில் மறைந்து கொள்வதில் தான் திறமை இருக்கிறது. உமக்கு உதவியாக இந்த 10 வீரர்களையும் அனுப்பியுள்ளேன். இவர்களை உமது அடிமைகளைப் போல நடந்து கொள்ள சொல்லியுள்ளேன். மிகவும் கவனத்துடன் நடந்து கொள்ளும். சரி, நாங்கள் விடைபெறுகிறோம். சென்று வாருங்கள், வெற்றி நமதே. கபாலி தேவரும் ஏனைய வீரர்களும் விடைபெற்று சென்ற பிறகு உதயச்சந்திரன் திரைச்சீலையிலான வரைபடம் ஒன்றை தன் முன்னே வைத்துக்கொண்டு சிறிது நேரம் சிந்தனையில் ஆழ்ந்தான். வேடர் தலைவன் கீரி அவன் அருகில் வந்து நின்று கட்டளைகளுக்காக காத்து நின்றான். வாருங்கள் தலைவரே, இப்படி அமருங்கள். கீரி அமர்ந்தது வரைபடத்தை அவன் முன்னே நகர்த்தி அதில் தனது குருவாலை பதித்து ஓரிடத்தை சுட்டி காட்டினான் உதயச்சந்திரன். வேடரே, நமது புறவி படைகள் இங்குதான் உருவாகப் போகின்றன. சாதாரண படைகளாக அல்ல, வாயு வேக படைகள். இங்கு இருந்து காஞ்சி ஏறக்குறைய 50 காத தூரத்தில் இருக்கிறது. எதிரிகளால் எளிதில் புரிந்து கொள்ள முடியாத வனாந்தரம் இப்பகுதி. நமது காலாட்படைகள் இங்கு உருவாகிவிட்டன. காஞ்சிக்கும் நமக்கும் இடையே இருப்பது 40 காத தூரம். இப்போது கூட நாம் நினைத்தால் காஞ்சியை எளிதில் கைப்பற்றி விடலாம். ஆனால் நான் அப்படி செய்ய போவதில்லை. பிறகு என்ன செய்ய போகிறேன் என்கிறீரா? ஆமாம், முதலில் காஞ்சியை தாக்குவதல்ல என் நோக்கம். காஞ்சியை தாக்கினால் எதிரிகள் விழிப்படைந்து விடுவார்கள். காஞ்சி மீது இறுதி இலக்குத்தான். வர்ற பௌர்ணமி அன்றைக்கு நம்ம படை புறப்படணும். இல்லைங்களா?
ஆம், விற்படை வீரர்கள் தயாராகி விட்டார்களா? அத்தனை பேரும் தயாராக இருக்கிறாங்க. நல்லது. நமது படையில் முக்கிய அங்கம் வகிக்கப்படுகிறவர்கள் அவர்கள்தான். இதோ பாருங்கள், தென்பெண்ணையின் ஓட்டத்தை ஒட்டிய இந்த கிராமங்கள் எல்லாம் இப்போது பாண்டியர் வசம் உள்ளது. இவற்றை முழுவதும் சிறுக சிறுக கைப்பற்ற வேண்டும். பௌர்ணமியில் முதல் நாம் தாக்குதல் இங்குதான் தொடங்கப் போகிறது. நமது முதல் இலக்கு பாண்டியர்தான். முதலில் நந்தியை முற்றுகையிலிருந்து விடுவிக்க பாண்டியன் மீது போர் தொடுப்பதே பொருந்தும். வேடர் தலைவன் கீரி உதயச்சந்திரனின் நட்புறவு கிடைத்த பின் மிகுந்த அக்கறையுடன் அரசியல் நிலைமைகளை அறிந்து கொள்ள பழகியிருந்தான். இயற்கையான அவனது ஞானம் தளபதியின் சேர்க்கை மூலம் மேலும் விருத்தி அடைந்திருந்தது. இருவரும் பேசிக் கொண்டிருந்த போது இளவரசியும் முல்லையும் அங்கு வந்து சேர்ந்தனர். அவர்களையும் அருகில் அமரச் சொல்லி மறுபடியும் மறுபடத்தில் கவனமானான் தளபதி. பாண்டியனின் படையில் கங்கப்படைகளும் கலந்திருக்க வாய்ப்புண்டு. அல்லாமல் படைபலம் இவ்வளவு அதிகரிக்க சாத்தியமில்லை. 5000க்கு மேற்பட்ட புரவி வீரர்களும் 10000 காலற்படைகளும் உண்டென்று கேள்வி. முத்திரையர் அப்படி கூறினார். இருக்கக்கூடும். அண்ணனின் கணிப்பும் அதுதான். இவர்களை வெல்வது என்பது அவ்வளவு எளிதல்ல. நமது படை வீரர்களை பல்வேறு பகுதிகளாக பிரித்து அனுப்பப் போகிறேன். அதாவது தென்பெண்ணை கரையோரமாக பாண்டியர் வசம் உள்ள 4 கிராமங்களை முதலில் நமது சிறிய படைக்குழு ஒன்றை வைத்து தாக்க ஏற்பாடு செய்கிறேன். பாண்டியனின் கவனம் இந்த தாக்குதலுக்கு பின்பு கிராமங்களின் மீது திரும்பும். உண்மை, பாண்டிய படை கணிசமாக நந்திபுரத்து முற்றுகையிலிருந்து விடுபட்டு கிராமங்களை நோக்கி அனுப்பப்படும். அப்போதுதான் நமது தாக்கலை நந்திபுரத்தில் தொடங்க வேண்டும். நல்ல யோசனை. ஆம், அருமையான யோசனை. அதற்கு வீரமல்லன் வந்துவிட்டால் நல்லது. 20க்கும் மேற்பட்ட நாட்கள் ஆகிறதே அவர் சென்று. அதுவரை வாய் திறவாமல் இருந்த முல்லை இப்போது வாய் திறந்தாள். ஆம், கணக்கு தெரியாதவர்கள் முல்லையை கேளுங்கள், நாட்களை எண்ணி வைத்திருப்பாள் என்றான் உதயச்சந்திரன் அவளை பார்த்தவாறு. தளபதி தன்னை கேலி செய்வதை உணர்ந்ததும் நாணி தலை குனிந்தாள் முல்லை. பயத்தினால் உடல் நடுங்கி நின்றிருந்தனர் அந்த சாளுக்கிய வீரர்கள். அனல் கக்கும் விழிகளுடன் கீர்த்திவர்மன் அவர்களை எரித்து விடுவது போல பார்த்தான். வெட்கமாக இல்லை உங்களுக்கு? சந்தேகம் வராமல் காரியத்தை முடிக்கச் சொன்னால் முத்திரையர் ஐயப்படும் அளவுக்கு நடந்து கொண்டிருக்கிறீர்கள். என்ன சொன்னார் முத்திரையர்? சாளுக்கியர்கள் வஞ்சகர்கள், நம்பிக்கை துரோகிகள் என்று. அதை கேட்டுவிட்டா வந்தீர்கள்? பேடிகள், செல்லுங்கள் இங்கிருந்து. அதை கேட்டதுதான் தாமதம். விட்டால் போதுமென்று ஓடினார்கள் அந்த வீரர்கள். கீர்த்திவர்மன் ஏதோ சிந்தனை வயப்பட்டவனாக உழவத் தொடங்கினான். நந்தினியின் கதை முடிந்து விட்டது. அவளுக்குரிய குழியை அவளே வெட்டிவிட்டாள். இல்லாவிட்டால் இப்படி ஒரு துர்பாக்கியம் ஏற்பட்டிருக்காது. ஆனால் கடைசி வரை அவளை அனுபவிக்க முடியாமல் போனதுதான் வருத்தம். அன்றைக்கு நடந்த சம்பவம் நினைவில் நிழலாடியது. தந்தையை பார்த்துவிட்டு தான் வெளியே வந்தபோது அவள் தான் நிறுத்திய இடத்திலேயே நின்றிருந்தாள். வா போகலாம் என்று அழைத்தபோது நாம் தந்தையாரை பார்ப்பது எப்போது என்றாள். பொறு, சொல்கிறேன், நாளையே நான் பேசிவிட்டு சொல்கிறேன் என்று அவளை அங்கிருந்து அகற்ற எண்ணி கையை பிடித்தபோது வேண்டாம், நானே வருகிறேன் என்று உதறிக்கொண்டு சென்றது. மாலையில் அவளை வந்து அருகமர்ந்து அளவலாவி தன்னை அறைக்கு அழைத்து சென்றதும் நினைக்கையில் ஆத்திரம் தீரற்றது. அதுநாள் வரை தன்னை அருகில் அண்டவிடாது இடைவெளி விட்டு பேசி கொண்டிருந்தவள் அன்று அறைக்குள் அழைத்து சென்றது மட்டுமின்றி மஞ்சத்தில் அமர வைத்து அதரங்களை அழுத்தி முத்தமிட்டு மோகத்தி படரச் செய்த போது தான் மட்டும் எச்சரிக்கையுடன் இல்லாமல் இருந்திருந்தால் இன்று சாளுக்கிய அரசுக்கு வாரிசு இல்லாமல் போயிருக்கும். முத்தமிட்டு கழித்தவள் சட்டென தன் மஞ்சத்தில் ஒளித்து வைத்திருந்த குருவாலை எடுத்து மார்பு மீது ஓங்கியதும் தான் சுதாரித்து கையை தட்டிவிட்டு எழுந்து கொண்டதுடன் அவள் கன்னத்தில் ஓங்கி அரைந்து சினத்தை தீர்த்து கொண்டதுடன் அவள் உறவை முடித்து விட்டதாக எண்ணினாலும் கீர்த்திமாயன் அவளை போகவிட்டு ஒழித்து கட்ட திட்டம் திட்டி கதையை முடித்து விட்டான். ஆனால் இந்த முட்டாள் வீரர்களால் சாளுக்கியத்திற்கு பழி வந்து சேர்ந்தது. சரி, போகட்டும். தஞ்சை அரசர் என்ன செய்து விடுவார்? முதலில் அவரை விரட்டிவிட்டு வேறு எவரையேனும் தஞ்சைக்கு அரசராக்க வேண்டும். சித்திரமாயனிடம் பேசி அதற்கேதும் வாய்ப்பு உண்டா என்று அறிய வேண்டும். ஒரு திங்கள் முடிந்தால் பல்லவ கொடி விமலாதேவி வாதாபியில் என்னருகே மஞ்சத்தில். ஆகா, நினைக்கவே மனதெல்லாம் இனிக்கிறது. பேரழகி விமலாவின் கணவன் எனும் தகுதியும் பல்லவ சாளுக்கிய பந்தங்களின் சங்கிலி தொடராக வாதாபியில் சாளுக்கிய பல்லவ உறவில் வாரிசுகள் மலர்வதும் நினைக்க நினைக்க மகிழ்ச்சி பூக்கள் மலர்ந்து சொரிகின்றன. நந்தி கேட்ட அவகாசம் முடியும் வரை காத்திருக்காமல் அவனுக்கு ஓலை அனுப்ப வேண்டும். தந்தைக்கும் ஓலை அனுப்பி திருமண ஏற்பாடுகளை கவனிக்கச் சொல்ல வேண்டும். இது பற்றி சித்திரமாயர் என்ன சொல்கிறார் என்று கேட்டறிவோம் என்று நினைத்தவன் மாயனை தேடிச் சென்றான். கீர்த்திவர்மன் சென்ற வேளை சித்திரமாயர் அரபு வணிகர் ஒருவருடன் மொழிபெயர்ப்பாளரின் உதவியோடு உரையாடி கொண்டிருந்தான். மற்றொரு புறம் புதியவர் ஒருவர் 2 நபர்கள் பின்னால் நிற்க இருக்கை ஒன்றில் அமர்ந்திருந்தார். கீர்த்திவர்மனை சித்திரமாயர் அவ்விருவருக்கும் அறிமுகம் செய்ததும் அவர்கள் எழுந்து நின்று அவரவர் வழக்கப்படி வணக்கம் செலுத்தினர்.
இளவரசே, இதோ இந்த அரபு வணிகர் நேற்றைய தினம் நமது மல்லை துறைமுகம் வந்து சேர்ந்துள்ளார். இவருடன் 2100 புறவிகள் வந்துள்ளன. அவற்றை விற்க நமது உதவி நாடி வந்துள்ளார். நமக்கு தேவைப்படும் புறவிகளை எடுத்துக்கொள்ளலாம் என்கிறார். என்ன சொல்கிறீர்? புறவிகள் தற்போதைக்கு தேவையா என்ன? அதை பற்றி பிறகு யோசிப்போம். ஆமாம், யார் இந்த இன்னொருவர்? ஓ, அவர் கூர்ஜரத்திலிருந்து வந்துள்ள வணிகர். இங்கிருந்து நமது தென்னகத்து மணிகள், முத்துக்கள் மற்றும் பரிசுகள் என பல்வேறு பொருட்களை வடநாட்டுக்கு வாங்கி சென்று விற்பனை புரிபவர். இவரும் இன்றுதான் இங்கு வந்து சேர்ந்துள்ளார். வணக்கம் சாளுக்கிய இளவரசே, தங்களையும் தங்கள் தந்தையாரையும் வெகு நாட்களாக காண வேண்டும் என்று எண்ணியிருந்தேன். கடந்த ஆண்டு பாண்டியத்தில் இருந்தபோதே சாளுக்கியம் வர வேண்டும் என்ற எனது ஆவல் இன்னும் நிறைவேறாமல் இருக்க இன்று அதில் பாதி நிறைவேறிவிட்டது. ஓ, தாங்கள் தமிழும் பேசுவீர்களா? எனக்கு தமிழைப் போல வேறு சில மொழிகளும் தெரியும் இளவரசே. நல்லது. இங்கிருந்து என்ன வாங்கி செல்வதாக உத்தேசம்? பல்வேறு பொருட்கள் வாங்கி சேகரிக்க வேண்டும். ஆனால் தற்போது அதி முக்கியமானவை புறவிகள். அரபு நாடுகளிலிருந்து மேலை கடற்கரைக்கு வருவது போல புறவிகள் அதிகம் கீழே கடற்கரைக்கு வருவதில்லை. அப்படி வந்தாலும் அவை தட்சிண பாரத கடற்கரைகளுக்கே அதிகம் வருகின்றன. கடந்த ஆண்டு கொற்கையில் வந்திறங்கிய புறவிகளை பெற்று சென்றேன். இம்முறை மல்லைக்கு புறவிகள் வருவதை அறிந்து வந்தேன். அப்படியா? புறவிகளை மட்டும் நாடி வர காரணம் ஏதேனும் அவசிய தேவையா என்ன? ஆம் இளவரசே, எனது அன்பிற்குரிய நண்பர் சத்ராவின் அரசர் உதயணன் அவசரமாக 5000 புறவிகள் தேவை என்று கேட்டுள்ளார். அதற்காக தான். அடடா, சதாரா மன்னர் உதயணனா கேட்டார்? ஆம் இளவரசே, நன்றாக போய்விட்டது. அவரது நண்பரா தாங்கள்? வணிகரே, நீவீர் அவருக்கு மட்டுமல்ல, இன்று முதல் எங்களுக்கும் நண்பராகி விட்டீர். நன்றி இளவரசே, நன்றி. மைத்துனரே, அரபு வணிகரிடம் புறவிகள் அனைத்தையும் நம் நண்பருக்கு அளிக்கச் சொல்லுங்கள். உதயனருக்கு போகும் புறவிகள் நமக்கு வருபவை என்றே கருதலாம். நண்பரே, நீவிர் இங்கு தங்கி நம்முடன் சில நாட்கள் இருந்துவிட்டு செல்லலாமே. ஆஹா, அருமையான யோசனை. ஆனால் நம் நண்பர் எனக்காக காத்திருப்பாரே, அவருக்கும் புறவிகள் அவசரமாக தேவை. சரி, அடுத்த முறை இங்கு வரும்போது நமது விருந்தினராக தங்க வேண்டும். இன்றைய உணவாவது நம்முடன் சேர்ந்து உண்பது நல்லது. அப்படியே ஆகட்டும் இளவரசே. நல்லது மைத்துனரே. அரபு வணிகருக்கும் நமது நண்பருக்கும் விருந்துக்கு ஏற்பாடு செய்து விடுங்கள். நான் அதற்குள் உதயனருக்கு ஒரு விகிதம் எழுதி விடுகிறேன். இவரிடமே அதை கொடுத்து அனுப்புவோம். என்ன வணிகரே, சம்மதமா? ஆகா, தாராளமாக. வணிகன் வேடம் தாங்கிய கபாலி தேவன் மகிழ்ச்சியுடன் தலையசைத்து சம்மதம் தெரிவித்தார். நந்தினி இறந்து விட்டாள் என்ற செய்தி முத்திரையரை விட மிகவும் பாதிப்பை ஏற்படுத்தியது பேரமைச்சர் அரையனாருக்குத்தான். செய்தி அறிந்த அந்த நிமிடமே இடிந்து போய் அமர்ந்துவிட்ட அவரை தேற்றி ஆறுதல் கூறி ஆசுவாசம் செய்ய நந்திவர்மன் பெரிதும் பிரயாசைப்பட்டார். அமைச்சரே, வருந்தாதிகள். எது நடக்க வேண்டும் என்றிருந்ததோ அது நடந்திருக்கிறது. நடப்பது எதுவும் நம் கையில் இல்லை. அனைத்தும் நாராயணன் செயல். இருந்தாலும் நந்திவர்மா, எனது முட்டாள்தனத்தால் நான் என் மகளை இழந்துவிட்டேன். இறுதி வரை நான் தானம்மா உன் தந்தை என அவளிடம் உரைக்கும் தகுதியும் இழந்தவனாகிவிட்டேன். இதெல்லாம் அந்த ஜோதிடன் செய்த தவறால் வந்தது. சோதிடரை ஏன் பழிக்கிறீர்கள்? அவர் வார்த்தையை நம்பித்தான் நீங்கள் குழந்தைகளை இடமாற்றினீர்கள். அதனால் தீமை ஏதும் விளைந்ததா? இல்லையே. அதனால் அவர் மீது குற்றமில்லை. ஆம், நான் தான் தவறு செய்துவிட்டேன். என் மகளுக்கு தேவையற்ற ஆசைகளை ஊட்டி அவளை வழி திருப்பி விட்டேன். அதற்கும் கூட நான் முழு பொறுப்பல்ல. அந்த சோமயாஜி அவளுக்கு ராஜயோகம் உண்டென்று கூறியதால் நான் மனம் பேதலித்தேன். எதற்காக மறுபடியும் தவறிழைக்கிறீர்கள்? சோமயாஜி என்ன குற்றம் செய்தார்? அவளுக்கு ராஜயோகம் உண்டு என்றார். அது உண்மைதானே? உங்கள் மகளான அவள் தந்தை அரசரின் மகளாக வளர்வது ராஜயோகத்தால் தானே? முத்திரையருக்கு பின்பு அவள்தானே தஞ்சையின் ராணி. இதைத்தானே ராஜயோகம் என்றார். சோமயாஜி அப்படி இருக்க அவரை பழிப்பதில் என்ன லாபம்? உண்மை. தனக்கென்று வரும்போது இந்த முட்டாள் அரையனுக்கு ஏதும் புரியவில்லை. சுயநலத்தால் அறிவிழந்த அற்பன் நான். என்னை அந்த ஆண்டவன் மன்னிக்க மாட்டான். நான் என்ற ஆணவம் மாட்டி படைத்த சுயநலத்துடன் செயல்பட்ட எனக்கு இறைவன் தக்க தண்டனை தந்துவிட்டான். நான் பாவி, படுபாவி. அரையனாரின் அரற்றலுக்கும் அழுகைக்கும் சிறிது நேரம் ஒதுக்கிவிட்டு நந்திவர்மன் மௌனம் காத்தான். நந்தினி கொல்லப்பட்டாள் என்ற செய்தி தன்னையும் பாதித்தது போல ஒரு மனக்குழப்பம் அவனுள் தோன்றி மறைந்தது. தங்கையின் தோழியாக அவள் அரண்மனையில் வந்து செல்லும்போது பார்த்தது உண்டு. முத்திரையர் மகள் என்பதால் நலம் விசாரித்ததுண்டு. அதுவன்றி தன் மனதை கிளறும் அளவுக்கு அவளை பார்த்ததும் இல்லை, நினைத்ததும் இல்லை. இருந்து மனதை ஏதோ நெருடியது. வரும் வழியில் அவளை மட்டும் குறிவைத்து தாக்கி கொன்றுள்ளனர் என்பது திட்டமிட்ட சதியாகவே தெரிகிறது. நிச்சயம் இது சாளுக்கிய பதர்களின் வேலையாகத்தான் இருக்க வேண்டும். முத்திரையர் கூறியது போல இவள் கீர்த்திவர்மனை மணக்கும் ஆசையுடன் காஞ்சியில் இருந்திருந்தால் அவர்களின் விமலாவை மணக்கும் திட்டம் அவளுக்கு தெரிய வந்து காஞ்சியை விட்டு வெளியேறியிருக்கலாம். ஆனால் அதற்காக அவளை கொல்ல வேண்டிய அவசியம்? இன்று நம்மை ஒதுக்கி அவர்களுடன் சேர்ந்தவள் நாளை அவர்களுக்கே தலைவலியாக தீர்ந்தால் என்ற நினைப்புதான் இந்த கொடுஞ்செயல் புரிய தூண்டியிருக்க வேண்டும். எதுவானாலும் இதற்கு அவர்கள் பதில் சொல்லும் காலம் வராமல் போகாது.
நந்திவர்மா, முத்தரையர் என்னை பற்றி என்ன நினைப்பார்? நான் தானே அவளை ஆசை வார்த்தைகள் கூறி திசை திருப்பினேன். இன்று அதல்லவா அவளை பழிவாங்கிவிட்டது. அமைச்சரே, முத்தரையர் புரியாதவரல்ல. நீங்கள் அவள் நன்மை கருதியே எதையும் செய்தீர்கள். அவள் தடமாற நீங்களோ அவரோ காரணமல்ல. அது விதி. அதனால் வீணாக கவலையுறுவதை விட்டு கண்களை துடைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் மகள் மதுரவல்லி இருக்கிறாள். அவளை நினைத்து ஆறுதல் கொள்ளுங்கள். நந்திவர்மனின் ஆறுதல் வார்த்தை அவரை ஓரளவு அமைதி கொள்ளச் செய்தது. அரங்கனின் விருப்பம். செக்கச் சிவந்த செம்பவள பந்தாக மெல்ல மெல்ல கீழிறங்கி ஆழ்கடலில் மூழ்கி கொண்டிருந்தான் ஆதவன். இதோ அவனது செம்பொன் கதிர்கள் பட்டு கண்ணை பறிக்கும் பொன்னிறத்தை வாரி இறைக்கிறது நந்திபுரத்து நாராயணன் திருக்கோவில் கோபுரம். மண்ணும் மின்னும் மலர்ந்த விமலனுக்கு மண்ணாலும் மன்னன் எழுப்பி வைத்த திருக்கோயில். அங்கே உலக பேரொழியாக அழகை தெளித்தவாறு வானோங்கி எழுந்து நின்றது. நெஞ்சமெல்லாம் ஆனந்தம் கொப்பளிக்க அந்த அற்புத திருக்கோவிலை அண்ணாந்து பார்த்து கோபுர கலசங்களையும் கொடிமரத்தையும் இரு கைகள் மேலெழும்பி வணங்கி நின்றான் பல்லவ ரிஷபாலஞ்சிதன். மன்னருடன் சேர்ந்து அவரது ஆனந்தத்தில் தானும் பங்கு சேர்ந்தாள் மதுரவல்லி. மதியமைச்சர் அரையனானும் கண்குளிர பார்த்து அந்த காட்சியை ரசித்தார். அமைச்சரே, வரும் சித்திரை திங்கள் பௌர்ணமியில் அரங்கனின் ஆலயத்துக்கு குடமுழுக்கு விழா நடத்திவிட வேண்டும். செய்வோம் அரசே. அதற்குள் அரங்கன் நமது குறைகளை நிவர்த்தி செய்யட்டும். பிரதி உபகாரமா? அமைச்சரே, ஆண்டவன் வணிகன் அல்ல. நாம் ஒன்றை தந்து மற்றொன்றை பெறுவதற்கு. அவன் அற்பெருஞ்சோதி, அனைத்துக்கும் மூலமானவன். அவனையும் ஆண்டு அனைத்திலும் நிறைந்து அனைத்துமாயிருப்பவன். அவனுக்கு தெரியாதது ஏதுமில்லை. அரங்கன் என்னை இப்பணி செய்து முடிக்க பணித்தான். நான் மறுத்தேன். விளைவு அவனே என்னை அருகிலிருந்து செய்யுமாறு செய்துவிட்டான். இனி அவனே என்னை வழிநடத்துவான். வெற்றி கனி பறிக்க. அதற்காக நாம் யோசிக்க வேண்டியதில்லை. ஆமண்ணா, மன்னனாகவும் மீமிசை வானாகவும் பொன்னாகவும் புவிமிசை உயிராகவும் எண்ணாகவும் என்னிடை எழுந்ததாகவும் எல்லாவுமாய் நிறைந்த கோவிந்தன் இனி உங்களுக்கு வெற்றியை மட்டுமே அளிப்பான். நேற்று நான் ஒரு கனவு கண்டேன். அந்த கனவில் ஆழ்வார் சுவாமிகள் தனியே நடந்து வந்து கொண்டிருக்கிறார். நான் அவர் எதிரில் சென்று வணங்கி கேட்கிறேன், சுவாமி, நாங்கள் எப்போது நந்திபுரத்துக்கு எழுந்தருளப் போகிறீர்கள் என்று. அதற்கு சுவாமி மிகவும் நிதானித்து மென்னகை புத்தவாறு கூறினார், மதுரா, இன்னும் நாராயணனின் விருப்பம் பூர்த்தியாகவில்லையே என்று. நானோ பதைத்தவாறு சொல்கிறேன், சுவாமி, திருக்கோயில் பணி பூர்த்தியடைந்து விட்டதே என்று. ஆனால் சுவாமி என்ன கூறினார் தெரியுமா? சொல் மதுரா, சொல். சுவாமி என்ன கூறினார்? மதுரா, நாராயணின் திருவீடு கட்டி முடித்தாகிவிட்டது. ஆனால் அதை கட்டியவனின் வீடு பறிபோய்விட்டதே. அதை திரும்ப பெற்று வெற்றிக்கனி பறித்து நந்திவர்மன் வருவேளை நான் அங்கு வந்து நிற்பேன் என்றார். ஆஹா, நாராயணா, என்னே உன் கருணை. அமைச்சரே, என் அரங்கன் என்னை கைவிட மாட்டான். நமது வெற்றியை நான் காண தொடங்கிவிட்டேன். அவனது மகிழ்ச்சியும் ஆனந்த குரல் விழியும் அமைச்சரை சிறிதும் பாதிக்கவில்லை. அவர் மிகுந்த அமைதியுடன் அவன் அருகே மெதுவாக குனிந்தவாறு சொன்னார், வெறுங்கை முளம்போடாது ரிஷபாலஞ்சிதா. புரிகிறது அமைச்சரே, நான் வெறுங்கை அல்ல. வெறுங்கை என்பது தங்களுக்கு ஓரிரு நாட்களில் தெரிய வரும். நந்திவர்மன் இவ்வாறு கூறி முடித்த நேரம் விற்றென்று வானில் பறந்து வந்த அம்பொன்று நந்தியின் காலடியை பணிந்து விழுந்தது. வியப்புடன் அதை எடுத்து அதில் கட்டப்பட்டிருந்த ஓலையை அவிழ்த்து படித்தான் நந்திவர்மன். கவலை வேண்டாம். பௌர்ணமி நன்னானில் முதல் தாக்குதல் மன்னைக்குறிச்சி கிராமத்தில் துவங்குகிறது. 2ஆம் நாள் பாண்டியர் படைகள் பின்னால் இருந்து தாக்கப்படுவார்கள். தாங்கள் முன்பிருந்து தாக்கவும். ராஷ்டிரகூட படைகள் வருகின்றன. முத்தரையரை அனுப்பி வைக்கவும். உதயச்சந்திரன். ஓலையை படித்த நந்திவர்மன் முகத்தில் மகிழ்ச்சியால் பூரித்து பன்மடங்கு பொலிவுடன் துளங்கியது. ஓலையை அமைச்சரிடம் கொடுத்தான். அதை வாங்கி படித்த அமைச்சரின் முகத்திலும் அதே பிரகாசம். மகனே, இதப்படி என்ன வித்தை செய்து நீ இதனை சாதித்தாய் என்பது போல தனது விழிகளால் மொழி பேசினார் பேரமைச்சர் அரையனார். எல்லாம் அவனருளால் என்று ஆலயத்தை சுட்டி காட்டினான் நந்திவர்மன். அவர்களது மகிழ்ச்சியும் மௌன பாசையும் மதுரவல்லிக்கு புரியவில்லை. எனினும் ஏதோ நல்லது நடந்திருக்கிறது என்பதை அவள் உணர்ந்தாள். மதுரா, மாதவன் நம்மை காக்க வந்துவிட்டார். உன் கனவு விரைவில் பலிக்கும். மகிழ்ச்சியுடன் நாராயணனுக்கு நன்றி கூறு என்றான் நந்திவர்மன். அவள் புரிந்து கொண்டாள். இனி அனைத்தும் அரங்கனின் அருளால் சிறப்பாகவே நடக்கும் என்பது அவள் அறிவுக்கு எட்டியதால் நமோ நாராயணா, நமோ நாராயணா என்ற குரலில் அவனை அழைத்து ஆனந்தம் சொரிந்தாள். நமோ நாராயணா, நமோ நாராயணா என்ற குரலை இம்முறை தனது கணீர் என்ற குரலில் அமைச்சர் அரையனாறு வெளிப்படுத்த நந்திவர்மனின் இரு கண்களும் ஆனந்தம் தழும்பிய நீர் வார்த்து விமலனை தியானம் செய்தது. ரகுவீரர் உண்மையிலேயே நம் நட்புக்கு உகந்தவர். வெறும் வியாபாரியாக நடந்து கொள்ளாமல் நாம் வேண்டாம் என கூறியும் 5 புறவிகளை, அதிலும் சர்வ லட்சணங்கள் பொருந்தியவற்றை நமக்கு தந்துவிட்டு செல்கிறாரே, என்ன ஒரு பண்பாடு! ஆம் இளவரசே, அந்த மனிதர் தோற்றத்தில் ஆஜானுபாகுவானாக இருந்தாலும் குழந்தை மனம் படைத்தவர். தாய்மொழியே அது என்பது போல எப்படி தமிழ் பேசுகிறார் பார்த்தீர்களா? உண்மையில் அவரது தாய்மொழி தமிழ்தானாம்.
அவரது பெற்றோர் இங்கிருந்து கூர்ஜரத்துக்கு வணிகம் செய்ய சென்றதால் அங்கே இருக்க வேண்டிய சூழல். இங்கே அவருக்கு உறவென்று சொல்ல எவரும் இல்லை என்றார் என்னிடம். அப்படியா? எனக்கு இது தெரியாதே. ஆனால் அந்த மனிதரை பார்த்தபோது இவர் வடபகுதியைச் சேர்ந்தவரா என்ற ஐயம் மேலிட்டது என்னவோ உண்மை. சரி சரி, இந்த புறவிகளை என்ன செய்வதாக உத்தேசம்? என்ன செய்வது? புறவிகளை நமது புறவி பயிற்சியாளரிடம் சொல்லி நன்கு பழக்கச் சொல்ல வேண்டும். உயர்ந்த ஜாதி குதிரைகள். நமது படைத்தலைவர்களில் எவராவது குதிரைகள் வயதானவை என்பதை அறிந்து அவர்களுக்கு மாற்றி தரலாம், அல்லது நமக்கு தேவையெனில் எடுத்துக்கொள்ளலாம். எல்லாம் நம் விருப்பம்தானே? உண்மை. முதலில் பழகட்டும், பிறகு முடிவெடுக்கலாம். அவர்களின் புறவி புராணம் முடியும் முன்னே உள்ளே நுழைந்த வீரனின் வாழ்க குரல் கவனத்தை திருப்பியது. வாழ்க பல்லவ சாளுக்கியம், வாழ்க பல்லவ வேந்தர், வாழ்க இளவரசர். போதும் போதும், சொல் வீரனை, என்ன செய்தி? கீர்த்திவர்மன் அவனை மேற்கொண்டு வாழ்க கோஷம் போடவிடாமல் தடை செய்தான். சதாராவின் அரசர் உதயணன் நமது நகருக்கு வருகை புரிந்துள்ளார். மன்னரையும் இளவரசரையும் பார்க்க ஆவலாக உள்ளார். என்ன, சதாராவின் அரசர் காஞ்சியிலா? ஆம் மன்னவா, அவருடன் ஒரு சிறு படையும் உள்ளது. சரி, நீ செல், நாங்கள் இதோ வந்து விடுகிறோம். வீரன் வணங்கி விடை பெற்றதும் கீர்த்திவர்மன் கூறினான், மைத்துனரே, தாங்கள் இங்கிருந்து அவருக்கு வரவேற்பு நல்க ஆவணம் செய்யுங்கள். நான் சென்று அழைத்து வருகிறேன். வராதவர் வந்துள்ளார், நன்கு உபச்சாரம் செய்ய வேண்டும். சரி, அப்படியே ஆகட்டும், நீங்கள் விரைந்து செல்லுங்கள். சித்திரமாயன் அவ்வாறு கூறவே தாமதம் செய்யாமல் உதயணன் அழைத்து வர புறப்பட்டு சென்றான் கீர்த்திவர்மன். வடபுலத்து மன்னனின் திடீர் வருகை எதற்காக என்று சிந்தனையுடன் நகரின் எல்லைக்கு புறவியில் பாய்ந்து சென்ற கீர்த்திவர்மன் தனது படை வீரர்களுடன் அங்கே காத்திருந்த உதயணனின் தோற்றம் கண்டு வியப்படைந்தான். வாருங்கள் வாருங்கள், காஞ்சி தங்களை வரவேற்கிறது. புறவியிலிருந்து கீழே குதித்த உதயணன் தானும் கீழே குதித்து இருகரம் நீட்டி வரவேற்றான் கீர்த்திவர்மன். வறண்ட கேசமும் திரண்ட தாடியும் கிழிந்த உடையும் கொண்டு மொத்தத்தில் ராஜகலை இழந்தவனாய் தன் முன்னே நிற்கும் சாதாராவின் அரசன் உதயணனை கீர்த்திவர்மனால் அடையாளம் காண முடியவில்லை. 4-5 வருடங்களுக்கு முன்பு வாதாபிக்கு தனது தந்தையுடன் வருகை புரிந்த அந்த இளங்குமாரனா இவர் என்ற ஐயம் உடன் எழுந்தது. புருவம் வளைந்ததை உதயணன் பார்த்திருக்க வேண்டும். சாளுக்கிய இளவரசருக்கு எனது தோற்றம் ஐயத்தை தந்திருக்க வேண்டும். அதனால்தான் இந்த தயக்கம். ஆமரசே, தாங்கள் பெரிதும் மாறியிருக்கிறீர்கள். அதனால்தான் சற்று திகைத்தேன். எந்த ஐயமும் தேவையில்லை. நான் சதாராவின் அரசன் உதயணனே தான். அன்று வாதாபியில் சந்தித்த தங்கள் நண்பரே தான். ஓஹோ, வாருங்கள் வாருங்கள். தோற்றம் சற்று குழப்பிவிட்டது. சரி, இதென்ன கோலம்? அதை பற்றி நிறைய பேச வேண்டும். முதலில் எனது வீரர்கள் மிகவும் களைத்துள்ளனர். அவர்கள் பசியாரவும் உடைகள் மாற்றவும் ஒரு வழிகாட்டுங்கள். ஓ, அதற்கென்ன காவலரே, நீர் இவர்களை நமது விருந்தினர் மாளிகைக்கு அழைத்துச் சென்று அனைத்து ஏற்பாடுகளையும் செய்ய சொல் என்று கட்டளையிட்ட கீர்த்திவர்மன் உதயணனிடம், வாருங்கள் நண்பரே, நாம் செல்வோம் என்றவாறு புறவியில் ஏறிக்கொள்ள உதயணனும் அவனுடன் இணைந்தே பயணித்தான். செல்லும் வழியிலேயே தான் ராஷ்டிரகூட படைகளுடன் மோதி தோல்வியால் விரட்டப்பட்ட சோகத்தை புலம்பியவாறு வந்த அரவனிடம் புறவிகளின் கதை பற்றி பேச மறந்துவிட்டான் கீர்த்திவர்மன். நான் அந்த ரேவாவை இன்று நேற்றல்ல வருடக்கணக்காக காதலித்து வருகிறேன். ஆனால் அவள் நாடற்ற அனாதையான நந்திவர்மனை விரும்புகிறாளாம். விடுவேனா நான்? நந்தியை வென்று உன்னை சிறை எடுப்பேன் என சூளுரைத்தேன். அந்த வெறியுடன் தான் வாதாபிக்கு புறப்பட்டேன். ஆனால் இடையில் சிறு தடங்கள். சில திங்கள் விதர்பாவில் தங்க வேண்டியதாயிற்று. அந்த வேளையில் தான் தாங்கள் தந்தையாருடன் சேர்ந்து அந்த நந்தியை விரட்டி அடித்துள்ளீர்கள். சரி, நம் பணியை நண்பர் செய்துவிட்டார் என்ற மகிழ்ச்சியுடன் திரும்பவும் சதாராவுக்கு செல்லும் வழியில் ராஷ்டிரகூட படைகள் தெற்கு நோக்கி வருவதை பார்த்து அவர்களை தடுக்க எண்ணியதுதான் தவறாகிவிட்டது. எதற்காக அவர்களை எதிர்த்தீர்கள்? எல்லாம் உங்களுக்கு உதவும் அந்த நந்திக்கு படைக்கு கிடைக்கக்கூடாது என்கிற நினைப்பில்தான். அடடா, அவர்கள் பல்லவத்தின் எல்லையிலேயே தடுக்கப்பட்டிருப்பார்களே, வீணாக தாங்கள் ஏன் மோதச் சென்றீர்கள்? இப்போதுதான் அது தவறென்பது உணர்கிறேன். அப்போது வீரம் பொங்கியது போல விவேகம் செயல்படவில்லை. வேஷம் அதிகமோ? ஆம், எனது படையில் 4/3 பங்கினர் அழிந்து விட்டனர். அனைவரும் புறவி வீரர்கள். மீதம் இருப்பவர்களிடம் நான் சதாராவுக்கு செல்வதென்றால் அவர்களை கடந்து செல்ல வேண்டும். அது முடியாது என்ற நிலையில்தான் வீரர்களுடன் காஞ்சிக்கு வந்தேன். அவ்வாறெனில் புதிய புறவிகள் உங்களை அடைய சாத்தியம் இல்லைதான். புதிய புறவிகளா? என்ன சொல்கிறீர்கள்? தங்களுக்காக நண்பர் ரகுவீர் 2000 புறவிகளை கடந்த வாரம் மல்லை துறைமுகத்தில் இருந்து பெற்று கொண்டு போனார். அதைத்தான் கூறினேன். உண்மையில் நீங்கள் சொல்வது ஏதும் எனக்கு புரியவில்லை. புறவி என்கிறீர்கள், நண்பர் ரகுவீரர் என்கிறீர்கள். யார் அது? புறவி வணிகர் ரகுவீரர் உங்களை தன் நண்பர் என்று உங்களுக்காக தான் புறவிகளை வாங்குவதாக கூறினாரே. யாரோ உங்களை நன்கு ஏமாற்றியுள்ளனர். எனக்கு எந்த ரகுவீரனையும் தெரியாது. நான் யாரிடமும் புறவி வாங்க சொல்லவும் இல்லை.
இருவரும் அரண்மனை முகப்பை அடைய சித்திரமாயரின் தலைமையில் உதயணனுக்கு மலர்தூவி வரவேற்பு அளிக்கப்பட்டது. சரி நண்பரை, முதலில் நான் நீராடி விட்டு வந்து விடுகிறேன், ஏனையவற்றை பிறகு பேசுவோம் என்று நீராடச் சென்றான். உதயணன் பணிப்பெண்கள் அவனை அழைத்துச் செல்ல கீர்த்திவர்மனும் சித்திரமாயனும் புரவி பற்றிய விஷயத்துக்கு தாவினார்கள். மைத்துனரே, நம்மை அந்த புரவி வணிகர் நன்கு ஏமாற்றிவிட்டான். என்ன சொல்கிறீர்கள்? ரகுவீரரா நம்மை ஏமாற்றினார்? ஆம், அந்த வஞ்சகன்தான் பொய் சொல்லி புறவிகளை வாங்கி சென்றிருக்கிறான். உதயனர் இப்போதுதான் கூறினார். அவருக்கு அப்படியொரு நபரை தெரியவே தெரியாதாம். அவர் யாரிடமும் புறவி வாங்க கூறவும் இல்லையாம். அடப்பாவமே, யாருக்காக அவன் இந்த புறவிகளை வாங்கி சென்றிருப்பான்? நிச்சயம் நமக்கு வேண்டாத யாருக்காகவோ தான் அவை வாங்கி சென்றிருக்க வேண்டும். தற்போதைக்கு நமக்கு வேண்டாதவன் நந்திவர்மன் மட்டும்தான். ஆனால் அவனோ பாண்டியரின் முற்றுகையில் நந்திபுரத்தில் முடங்கி கிடக்கிறான். அதனால் அவனாக இருக்க வாய்ப்பில்லை. ஒருவேளை உதயச்சந்திரனின் வேலையாக இருக்குமோ? அவன்தான் தேடப்பட்டு வரும் குற்றவாளி ஆயிற்றே. இதற்கெல்லாம் ஏது வாய்ப்பும் வசதியும் எனது கணிப்புப்படி இந்த கங்கரின் வேலையாகத்தான் இருக்க வேண்டும். சமீபத்திய போரில் அவரது புரவி படைக்கு சற்று இழப்பு அதிகம்தான். அதற்காக இருக்கலாம். ஆனால் அதை நம்மிடம் கூறாமல் ஏன் செய்ய வேண்டும்? எல்லாம் ஒரு முன்னெச்சரிக்கையாக இருக்கலாம். அவரது புரவிப்படை வலுவடைவது நமக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ என்கிற ஐயம் இப்படி அறியாமல் வாங்க தூண்டி இருக்கும். உதயணன் வருவார் என்றோ நமக்கு விபரம் தெரிய வரும் என்றோ அவர் சிறிதும் சிந்தித்திருக்க மாட்டார். உண்மை, இது கங்கரின் வேலைதான். இருவரும் ஒரு முடிவினை எட்டிய நேரம் உதயணன் குளித்து முடித்து உணவு உண்டு புதிய தோற்றப்பொலிவுடன் வந்து சேர்ந்தான். என்ன மைத்துனர், இருவரும் எதை பற்றி இவ்வளவு தீவிரமாக சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? எல்லாம் அந்த புரவி போன கதைதான். சரி, அதை விடுங்கள். அதைவிட தலைப்போகும் விஷயங்கள் உள்ளன. முதலில் அவற்றை பார்ப்போம். சொல்லுங்கள். நான் தான் சொன்னேனே, ராஷ்டிரகூட படைகள் வந்து கொண்டிருக்கின்றன. அத்துடன் இளவரசி ரேவாதேவியும் புறப்பட்டு வருகிறாளாம். அவள் தனித்து சில வீரர்களுடன் வருவதாக கேள்வி. முதலில் அவளை கைது செய்ய வேண்டும். என்ன, ராஷ்டிரகூட வம்பை விலைக்கு வாங்க துணிந்து விட்டீரா? ஆம், மருமகனுக்கு நாட்டை மீட்டுத்தர ஆயத்தமாகிவிட்டார். மைத்துனரே, இனி பேசி கொண்டிருப்பதில் பயனில்லை. உடனடியாக அந்த ராஷ்டிரகூடத்துடன் மகளை கைது செய்ய வேண்டும். பல்லவத்தின் எல்லைகள் மூடப்பட்டு சோதனையிடும்படி உத்தரவிடுங்கள். சந்தேகத்துக்குரியவர் எவராயினும் கைது செய்யப்படட்டும். எனக்கு உதவியாக சிறு படை ஒன்றை அனுப்புங்கள். நானும் புறப்படுகிறேன். நல்லது, இதோ ஏற்பாடு செய்கிறேன். சிறிது நேர இடைவெளியில் சித்திரமாயனின் கட்டளைக்கு இணங்க சாளுக்கிய பல்லவத்தின் படைவீரர்கள் காஞ்சியின் எல்லைகளை நோக்கி விரைந்தனர். உதயணனும் சிறு படைப்பிரிவு ஒன்றும் எல்லையை கடந்து முன்னேறி சென்றனர். படைகளை அனுப்பிவிட்டு சற்று நேரம் சிந்தனையில் ஆழ்ந்த கீர்த்திவர்மன் ஓலை ஒன்றை எழுதலானான். ராஷ்டிரகூடம் வம்புக்கு வருகிறது. விரட்ட தயார் நிலையில் நமது படைகள் இருக்கட்டும். கீர்த்திவர்மன் ஓலை நறுக்கை குழாயில் இட்டு மூடி முத்திரை பதித்த பின்னர் படைவீரனை அழைத்து அவனிடம் ஓலையை கொடுத்துவிட்டு சென்றான். மிகவும் அவசரம். தாமதிக்காமல் உடனே வாதாபிக்கு சென்று இதை தந்தையிடம் சேர்ப்பீர். படைகள் தயாராகி இங்கே வரட்டும். முடிந்தால் அவரையும் வர சொன்னதாக சொல். ஓலையுடன் படைவீரன் சென்றதும் புரவிகள் போனது பற்றி தந்தை என்ன சொல்லப் போகிறாரோ எனும் கவலை வந்து பிடித்து கொண்டது. விவரம் அறிந்தால் வார்த்தைகளாலேயே வறுத்து எடுப்பாரே. எப்படி அவரை எதிர்கொள்வது என்ற குழப்பத்தில் சிறிது நேரம் அங்குமிங்கும் உலாவிக் கொண்டிருந்தான் கீர்த்திவர்மன். திடீரென்று ஞானோதயம் வந்தது போல, அடடா, நந்திவர்மனுக்கு ஓலை அனுப்பவில்லையே, விமலாதேவியை நான் அடையும் நன்னாள் பற்றிய விபரம் ஏதும் இதுவரை வரவில்லையே என்ற சிந்தனை அவனை கவ்வியது. கீர்த்திவர்மரே, பல்லவ படைகள் பாண்டிய படைகளை தாக்குகின்றனவாம். பாண்டியர் ஓலை விடுத்துள்ளார். சித்திரமாயனின் திடீர் பிரவேசத்தால் தன் சிந்தனை அறுபட்ட கீர்த்திவர்மனுக்கு அந்த செய்தி அதிர்ச்சியாக இருந்தது. மிகுந்த எச்சரிக்கையுடன் புறப்பட்டு வந்தும் தான் எதிரிகளின் கண்களுக்கு தப்பாமற் போனது உள்ளபடியே ரேவாதேவியை மிகுந்த வருத்தத்தில் ஆழ்த்தியது. தோற்று ஓடிய உதயணன் இத்தனை விரைவாக புதிய பலத்துடன் தன்னை தேடி வருவான் என்கிற கணிப்பு தனக்கு இல்லாமற் போனதும் வெட்கத்தை வரவழைத்தது. அவனுடன் வந்தவர்கள் சாளுக்கிய வீரர்கள் என்பதை புரிந்து கொண்ட ரேவா உதயணன் காஞ்சியில் இருந்து வருகிறான் என்பதையும் யூகித்து கொண்டாள். படைகள் மாற்று வழி பாதைகளில் காடுகளில் மறைந்து அழைத்து வரும் பொறுப்பை வீரமல்லனிடம் விட்டுவிட்டு தான் மட்டும் வெறும் 4 வீரர்களுடன் புறப்பட்டது எவ்வளவு தகராகிவிட்டது என்றும் அவள் சிந்திக்க தொடங்கினாள். வெறும் 4 வீரர்களின் துணையோடு உதயணனை எதிர்ப்பது முட்டாள்தனம் என்பதால் பேசாமல் சரணடைவதே மேலென்று அவள் குறிப்பால் உணர்ந்த வீரனொருவன் வந்து அவனிடம் இருந்த வாளுடன் ஏனைய வீரர்கள் வாட்களையும் பெற்றுக்கொண்டான். மனதில் 1000 கற்பனைகளுடன் அந்த வனப்பகுதியில் நிதானமாக புரவியை செலுத்தி கொண்டு வந்த தான் இப்படி இவன் கண்களில் பட்டு சரணடைய வேண்டி வரும் என கனவிலும் நினைக்கவில்லையே என வேதனை அவளுக்கு கொன்று தின்றது. தன்னருகே புரவியை செலுத்தி வரும் உதயணனின் தோற்றம் அவன் தந்தி துர்காவிடம் வாதாடிய போது கண்டதினும் வேறுபாடு மிக்கதாய் அவளுக்கு தோன்றியது. நினைத்ததை சாதித்து விட்டோம் என்கிற மமதை அவன் கண்களில் மட்டுமல்ல, உடல் முழுவதும் பரவி நிற்பதை புரவியில் அமர்ந்திருந்த தோரணையே காட்டியது. ரேவா
அன்று உன் முன்னே சபதம் செய்தேன், இன்று அதை முடித்தேன். என்ன பார்க்கிறாய்? நந்தியை நான் முறியடிக்காவிடனும் அதை என் நண்பர்கள் நிறைவேற்றிவிட்டார்கள். இப்போது அவன் நாடற்ற ஆண்டி. அரச பெருமை ஏதும் அவனிடம் இல்லை. இப்போது நீ என் கைதி. இனியாவது மனம் திரிந்து என்னை ஏற்கும் முடிவை எடு. நாம் இப்படியே ராஷ்டிரகூடம் செல்வோம். என்ன சொல்கிறாய்? உதயனரே, உம்மை சுமந்திருக்கும் புரவியல்ல நான். எதை வேண்டுமானாலும் சுமக்க. முட்டாள்தனமாக பேசுவதை நிறுத்தும். உமக்கும் உமது நண்பர்களுக்கும் பாடம் புகட்ட பல்லவ படைகள் தயாராகிவிட்டன. ஓஹோ, எலிஸ்பூரில் இருந்து நீ அழைத்து வரும் படையால் சாளுக்கிய கங்க பாண்டியரை ஒழித்துவிட முடியும் என்று கனவு காண்கிறாய். கனவல்ல நண்பரே, நீங்கள் அறியாமலே காலன் உங்களையும் உங்கள் நண்பர்களையும் தொடர தொடங்கிவிட்டான். அகந்தை அழியவில்லை, உனக்கு அழித்து காட்டுகிறேன் அதை. அதுவரை நீ அழியாமல் இருந்தால் பார்ப்போம். அவள் சொல்லி வாய் மூடவில்லை. முன்னால் சென்று கொண்டிருந்த புறவிகள் 4 மிரண்டு ஓடத் தொடங்கின. விற்று என்று பறந்து வந்த அம்புகள் தொடர்ந்து புறவிகளை சாய்த்தன. உதயணன் குழப்பத்துடன் என்ன செய்வது என திகைத்து நின்ற வேளை வாயு வேகத்தில் வந்த 5 புறவிகள் அவர்களிடையே நுழைந்து ரேவாவையும் அவளது வீரர்களையும் சிறை மீட்டு கொண்டன. எல்லாம் கண்மூடி கண் திறப்பதற்குள் நடந்தேறின. புறவிகள் அவர்களை சுமந்தவாறு காட்டுப்பகுதிக்குள் விரைந்து மறைந்தன. நடந்து முடிந்த சம்பவத்தின் திகைப்பிலிருந்து மீள முடியாமல் புறவியில் வீற்றிருந்த உதயணனின் செவிமடலை உராய்ந்தவாறு பறந்து வந்த அம்பொன்று நிலத்தில் குத்தி நின்றது. அதன் முனைப்பில் கட்டப்பட்டிருந்த ஓலையை கண்ட உதயணன் புறவியிலிருந்து இறங்கி அதை எடுத்து பிரித்து படித்தான். உதயனரே, வீணாக வம்பை விலைக்கு வாங்காதீர். நாடு திரும்புவதே உமக்கு நல்லது. அன்றேல் சாளுக்கிய கங்க பாண்டியர்களுடன் நீரும் அழியப் போவது திண்ணம். உதயச்சந்திரன். உதயச்சந்திரனா? யார் இவன்? நம்மை எச்சரிக்க? ஒருவேளை அந்த நந்திவர்மனின் ஆளாக இருப்பானோ? மறைமுக போரில் நம்மை வென்றுவிட்டதால் மனப்பால் குடிக்கிறானா? பார்க்கிறேன் ஒரு கை. உதயணனின் மனத்தில் வீராப்பு விஸ்வரூபம் எடுக்க யார் இந்த உதயச்சந்திரன் என்று யாரிடமும் அவன் கேட்கவில்லை. எஞ்சிய படைகளுடன் அவன் காஞ்சிக்கே திரும்பலானான். வழியெங்கும் அந்த வாயுவேக புறவிகளோ அல்லது ராஷ்டிரகூட படைகளோ சென்ற இடம் அவன் காணவில்லை. ஏதோ நடக்கவிருக்கிறது, அதன் வடிவம் என்னவென்று விளங்கவில்லை என்றே அவனது மனம் குடைந்து கூறியது. காஞ்சிக்கு சென்றால்தான் எதற்கும் விளக்கம் கிடைக்கும் என்றவாறு தன் புறவியை வேகமாக விரட்டினான் அவன். ராஷ்டிரகூட படைகளை எதிர்க்க எல்லையில் காத்திருந்த பல்லவ சாளுக்கிய சைனியங்கள் படை நடமாட்டத்தின் அறிகுறி ஏதும் அறியா காரணத்தால் சோர்வுடன் தென்பட்டனர். படைகளின் பலம் அறிந்து செய்தி அனுப்பு, அதற்கு பிறகு என்ன செய்வது என்று முடிவெடுக்கலாம் என்றுதான் கூறியிருந்தான் கீர்த்திவர்மன். ஆனால் எல்லைக்கு எந்த படையும் வந்து சேராததால் என்ன செய்தி அனுப்புவது என்று திகைத்து நின்ற படைகளின் தளபதி தொலைவில் விரைந்து வரும் உதயணனையும் சாளுக்கிய படைகளையும் பார்த்து உற்சாகமடைந்தவர்களாய் அவர்களை நிறுத்தி விசாரித்தனர். நடைபெற்றவற்றை சாளுக்கிய வீரன் ஒருவன் விளக்கி கூற உதயணனை அவர்களை கடந்து அரண்மனை நோக்கி புறவியில் பறந்தான். அவனது வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியாமல் சாளுக்கிய வீரர்களும் பின்தொடர்ந்தனர். பாண்டியன் ஸ்ரீவல்லபனின் கண்கள் சிவந்து மேலுதட்டில் பரவி கிடந்த அடர்த்தியான மீசை துடித்து முகமெங்கும் சினத்தின் ஆளுமை படர்ந்தது. கடந்த 10 திங்களுக்கு மேலாக மீன் கொடியை பறக்கவிட்டு காலூன்றிய பகுதிகளை திடீரென பறிகொடுத்து விட்டு வந்து நிற்கும் தனது படைத்தலைவர்களை சுடும் விழியால் பார்த்தவாறே கேட்டான். இதை சொல்ல ஓடி வந்திருக்கிறீர்களே, உங்களுக்கு வெட்கமாக இல்லை? 10 திங்களுக்கு மேலாக ஓய்வு கிடைத்ததால் உங்கள் வீரம் வீணாகிவிட்டதா? பாண்டியன் தோல்வியின் முகத்தில் விழிக்கவா அரும்பாடுபட்டு இந்த மண்ணில் காலூன்றினோம்? அரசே, மன்னிக்க வேண்டும். நமது வீரர்களில் பெரும்பாலானவர்கள் உயிரிழந்து விட்டார்கள். அவர்களது போர் முறையே வித்தியாசமாக இருந்தது. தீரென்று பறந்து வரும் விச அம்புகளின் முன்னே நமது வீரர்களால் ஏதும் செய்ய முடியவில்லை. ஏன் நம்மிடம் விற்போர் வீரர்கள் இல்லையா? இருக்கிறார்கள். ஆனால் என்ன? ஆனால் நம்மவர் திறமை எதிரிகள் திறமைக்கு முன் சாதாரணம். வெட்கம் இல்லை மன்னா, வேதனை. இதில் விளக்கம் வேறா? சொல்லுங்கள். இங்கிருந்து படைகளை அழைத்து கொண்டு அவர்களை விரட்டி இழந்த இடங்களை திரும்ப மீட்க பாருங்கள். இங்கே முற்றுகையை தளர்த்த சொல்கிறீர்களா? முற்றுகை நீடிக்கட்டும். படை அளவு இங்கே அதிகம் தேவையில்லை. எப்படியும் நந்திவர்மன் வெளியே வரத்தான் வேண்டும். சாளுக்கியனுக்கு பெண் தந்து அவர்களின் ஆதரவை பெற மனப்பால் குடிக்கிறான். ஆனால் அவன் இந்த ஸ்ரீவல்லபனை மீறி எதையும் செய்ய முடியாது என்று நான் காட்டுகிறேன். அரசே, தற்போது பல்லவ படைகளுக்கு தலைமை தாங்குபவன் படைத்தலைப்பதி உதயச்சந்திரன். ஓ, அவனா? அவனை பற்றி பெரிதாக பேசிக் கொள்கிறார்கள். என்னிடம் அவன் முயற்சி பலிக்காது. ஆனாலும் வேந்தே, அவன் திறமைசாலி. இல்லாவிட்டால் வெளியில் இருந்து இப்படி ஒரு படையை உருவாக்கி நம்மை எதிர்க்க துணிவானா? அவன் துணிச்சல் எதுவரை என்று பார்த்து விடுவோம். ஸ்ரீவல்லபன் இப்படி பேசிக் கொண்டிருந்த நேரம் வாயு வேகத்தில் வெண்புறவியொன்று பாய்ந்து வந்து அந்த படை வீட்டின் முன்னே நின்றது. புறவியின் குழம்பு சத்தம் கேட்டதும் திகைத்த பாண்டியனும் படைத்தலைவர்களும் திகைத்தவாறு வெளியே வந்து பார்த்தபோது புறவியிலிருந்து இறங்கி அவர்கள் முன்னே பூத்த முகத்துடன் நின்றான் உதயச்சந்திரன். பாண்டிய வீரர்களும் படைத்தலைவர்களும் வாய் திறவாமல் முணுமுணுத்தனர். வணக்கம் பாண்டிய வேந்தே, தங்களுக்கு என்னை அறிய நியாயமில்லை. அடியேன் பழைய பல்லவ சாம்ராஜ்யத்தின் தளபதி உதயச்சந்திரன். தற்போதைக்கு பல்லவ ரிஷபாலாஞ்சித நந்தவர்மரின் தூதுவன்.
ஓ, தூதுவரா? வாருங்கள். என்ன நந்திவர்மன் பணிக்கிறார்? வேங்கை பதுங்குமே தவிர பணிவதில்லை வேந்தே. ஓஹோ, அப்படியானால் இன்னமும் தன்னை வேங்கை என நினைத்துக் கொள்கிறாரா நந்தி? வேங்கை என்று வேங்கைதானே, இதில் வேறுபாடு ஏது? விளக்கம் கேட்கவில்லை, உம்மிடம் விபரத்தை சொல். மன்னர் பொறுக்க வேண்டும். தமிழின் இனிமை கொஞ்சி விளையாடும் மதுரைக்கு தலைவர் நீங்கள். மதுரர் தமிழின் மடியில் தவழும் மீனாளின் காவலன் நீங்கள். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே பண்பாட்டை உலகுக்கு உணர்த்திய உயர்குடியின் தலைவர் நீர். அதனால்தான் இந்த உதயச்சந்திரன் உம்மை காண வந்தேன். நல்லது உதயச்சந்திரரே, தமிழ் மீது இத்தனை மதிப்பு கொண்ட நீரோ நாட்டில் வடமொழி ஆதிக்கம் பெறுவதை தடுக்காமல் இருந்தீர். தமிழை துதி செய்யும் உமது நாவால் ஆரிய கும்பலை வசைபாட இயலாது என்பதை நான் அறிவேன். அரசே, தமிழ் நமக்கு எத்தனை அவசியமோ அத்தனை அவசியம் ஆரியம். அவர்களுக்கு மொழி வேறுபாட்டால் மனிதனை வேறுபடுத்தி பார்ப்பது அறிவீனம். உதயச்சந்திரா, நீர் சிறந்த படைத்தலைவர், அறிவு மிக்கவர். நீரே சொல்லும். நான் ஒரு நாட்டின் காவலன். நாட்டு மக்களின் எண்ணங்களை பிரதிபலிப்பவனாக இருக்க வேண்டுமே ஒழிய தன் விருப்பங்களை நிறைவேற்றுபவனாக இருத்தல் கூடாது. நமது நந்திவர்மன் இத்தமிழ் நிலத்தில் ஆட்சி புரிந்து கொண்டு அனைத்திலும் ஆரியம் புகுத்தி வந்தது மன்னிக்க முடியாத குற்றம். பாண்டிய வேந்தே, எமது அரசர் மீது தாங்கள் சாட்டும் குற்றங்கள் வலுவற்றவை. கலை விற்பன்னர்கள் யாராயினும் அவர்களை ஆதரிப்பார் நந்திவர்மர். ஆரிய கலைஞர்களை அதிகம் அவர் உதவி பெற்றனர் எனில் அஃது அவர் தவறல்ல. தமிழ் விற்பனர்கள் அவரை அணுகாத குற்றமே. சரி, அவை கிடக்கட்டும். இப்போது நீர் தூது வந்த அவசியம் எதுவும் எம்மோடு போர் தொடுத்து கொண்டே தூது வந்திருக்கிறீர்? இல்லை என்று சொல்லவில்லை. நாங்கள் இழந்த சில பகுதிகளை நேற்று கைப்பற்றியுள்ளோம். அவை ஏற்கனவே எம்மிடம் இருந்தவை. தமிழ் கூறும் நல்லுலகம் முழுமையும் பாண்டியனின் உடைமைதான் உதயச்சந்திரரே. வெறும் பேச்சால் உலகை ஆள முடியாது மன்னா. வெறும் பேச்சா? இதோ பார், இன்னும் 2 தினங்களில் நந்திபுரத்து கோட்டையை கைப்பற்றுகிறேனா இல்லையா என்று. அது தங்களால் முடியாது. ஏன் முடியாது? அந்த கோட்டையை பாருங்கள். அதன் அருகே நெருங்கக்கூட உங்கள் வீரர்கள் தயங்குவர். அதன் கட்டமைப்பு ரகசியம் அலாதி. அதையும் பார்த்து விடுவோம். பாண்டிய வேந்தே, வீணாக முற்றுகையை வளர்க்காமல் திரும்ப செல்வதே நல்லது. சாளுக்கியர்கள் எங்கள் ஜென்ம விரோதிகள். அவர்களை விரட்ட எங்களால் இயலும். நீங்கள் தமிழின் காவலர் என்பதால் தங்களை எதிர்க்க தயங்குகிறேன். இதை சொல்லத்தான் நீர் வந்தீரா? ஆம். இரவோடு இரவாக அதர்ம தாக்குதல் நடத்தி சாளுக்கியர்கள் காஞ்சியை கைப்பற்றினார்கள். அதே முறையை நானும் பின்பற்றியிருக்க முடியும். ஆனால் தங்களிடத்தில் அது நன்றன்று. பாண்டியர் எங்கள் விரோதி அல்ல என்பதே என் கணிப்பு. இத்துடன் நந்திபுரத்து நாயகனின் இந்த பகுதி நிறைவடைகிறது. அடுத்த பகுதியில் நந்திபுரத்து நாயகனை மீண்டும் காணலாம். அதுவரை நன்றி கூறி விடை பெறுபவர் உங்கள் வேதநாயகி. நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. இதுக்கு அடுத்த தொடர்ச்சியை நான் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதுக்காக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நன்றி.